விடுதலை 2, அதாவது விடுதலை படத்தின் 2ஆம் பாகம் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரியும் பாரதி ராஜாவும் இணைந்து நடிப்பதாக இருந்து ஆரம்பிக்கப்பட்ட படம். கிட்டத்தட்ட 35 நாட்களில் வெறும் 4 கோடி பட்ஜெட்டில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான். பாரதி ராஜா தன் உடல்நலம் அந்த லொக்கேஷனுக்கு ஒத்து வராது அப்படின்னு விலக, வேற வழி இல்லாமல் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி உள்ள வர, விஜய் சேதுபதி வந்தவனையும் அந்த படத்தோட மார்க்கெட் பெருசாகும், ஸோ அதனாலேயே பிஸ்னஸ் பெருசாகும், அதனாலேயே பட்ஜெட்டும் பெருசாகலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய பட்ஜெட் பண்ணாங்க. அதன் விளைவாக அந்த கதை ரொம்ப பெருசாச்சு. அதன் விளைவாக அந்த படம் 2 பாகங்களாக உருவாச்சு. ஸோ முதல் பாகம் போன வருடம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியையும் பாராட்டுகளையும் வாங்கியது. அது சூரியோட கதை. நம்ம வாத்தியாரா, பெருமாள் வாத்தியாரா விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. அவருடைய போர்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த விடுதலை 2ஆம் பாகத்தில் பெருமாள் வாத்தியாரோட எழுச்சி தான் படம் முழுக்க இருக்குங்கிறாங்க. அவர் எப்படி ஒரு சாதாரண இளைஞனாக இருந்தார், அவருக்குள் எப்படி இந்த போராட்ட குணம் வெடித்தது, எப்படி ஒரு போராளியாக மாறினார், பெருமாள் வாத்தியாராக எப்படி ஒரு எழுச்சி பெற்றார் அப்படிங்கிறதுக்கான முழு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது. அதில் அவருடைய காதலும் இருக்குது, கல்யாணமும் இருக்குது. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டிசம்பர் 20 ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை முன்னிட்டு இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறாங்க. எங்கே அப்படின்னா நாளை சென்னையில் தான் கொண்டாட போகிறாங்க. இதில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு அப்டேட் பக்கம் ஓடிட்டே இருக்குது சைலண்ட்டாக. என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ லான்ச்சில் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா கலந்துக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா சூர்யா கிட்ட இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்திக்காங்களாம். இப்போது ஏன்னா வாடிவாசலில் சூர்யா தாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆடியன்ஸில் சூர்யா வந்தார்னா வாடிவாசல் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத ரசிகர்களுக்கு உறுதியாக சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்குது. ஸோ அவர் இருந்தாலும் மும்பையிலேருந்து வரணும். அது மட்டும் கிடையாது, இளையராஜாவும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வரனால மற்ற யாருக்கும் டிஸ்டர்பும் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக போயிட்டுருக்கான். ஸோ எப்படி இருந்தாலும் சூர்யாவுக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்குங்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சூர்யா கலந்துக்கிட்டாருன்னா நிச்சயமாக வாடிவாசல் அப்டேட்டை கொடுத்தே ஆகணும். அல்லது வெற்றிமாறன் கலந்துக்கும் போதும் நம்ம ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. வாடிவாசல் எப்போ அப்படின்னு கத்தி கூச்சல் போடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நாளைக்கு வாடிவாசல் அப்டேட்டை பற்றி நம்ம வெற்றிமாறன் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதா உண்மை.